இதில் ஒரு படி மேலே போய் கி வீரமணி அரசுக்கு ஆதரவாகவே அறிக்கை விட்டு அது நேற்று விசிக கண்டிச்சிருக்குது. என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, பெரியாரை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கார், அங்கே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க, வேங்க வயலுக்கு அப்ரூவல் இல்லாமல் வந்து ஆஜராகிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த விவகாரத்தில் இன்றைக்கி மேல்முறையீடு போயிருக்காங்க புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில். அந்த அந்த குற்றச்சாட்டப்பட்ட 3 பேரும் இந்த விசாரணையில் நம்பகத்தன்மை இல்லை, இவர்கள் வந்து முறையாக விசாரிக்கலைன்னு அவங்க போயிருக்காங்க. அப்போ அவங்க அதற்கான சட்ட போராட்டத்தை போவாங்க. அடுத்து அது உயர்நீதிமன்றம், இப்படி பல இது இருக்குது. அதனால் அடுத்தடுத்த வடிவங்களில் அது எப்படி வரும்ன்றது ஒரு பார்ட்டு. அதனால் இந்த விவகாரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த பாகுபாடு இல்லாமல் அந்த கட்சி கூட்டணியில் இருக்கணும், இந்த கட்சியிலையும் ஈவன் அண்ணாமலை உட்பட சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. நம்முடைய இதெல்லாம் என்னென்னா இதையே கொடுத்துட்டு போங்களேன், என்ன கெட்டு போகுது, என்ன அப்படி உண்மையை நிலைநாட்ட போகிறீங்க? சிபிஐ விசாரணை எல்லோரும் கேட்கும்பொழுது தாராளமாக கொடுத்துட்டு போங்க, இன்னும் 2 வருஷம் கூட ஆகட்டும்.